பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை பொதுக்குழு கூட்டம். கிறிஸ்தவ மக்களின் நலனை பாதுகாத்திட தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சென்னை வேப்பேரி டவுட்டன் YMCA-வில் கோரிக்கை பொதுக்குழு கூட்டம் AICCCயின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் மூலம் முதல்வர் கவனத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் பால்வளத்துறை அமைச்சர் முன்னிலையில் பல்வேறு முக்கிய கோரிக்கை மனுக்கள் வழங்கப்பட்டது. மேலும் AICCCயின் துணைத் தலைவராக கிங்ஸ்லி மோகன்தாஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் இந்த கோரிக்கை பொதுக்குழு கூட்டத்திற்கு மாநிலம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலிருந்து பேராயர்கள், மாநகரங்கள் மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கோரிக்கை பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு உரையாற்றியதாவது: கிறிஸ்தவர்களின் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் தமிழக அரசு செயல்படுகிறது. தமிழகத்தில் சமத்துவமான ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், அதேபோல் ஜாதி மத வேறுபாடின்றி மக்கள் நலனுக்காகவே முதல்வர் செயல்படுகிறார் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் கூறியது: கிறிஸ்தவ மக்களின் நலன் காக்கத்தான் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், மேலும் வருகின்ற ஜனவரி மாதம் மிகப்பெரிய மாநாடு நடைபெறுகிறது என்றும், இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. மேலும் தமிழக முதல்வர் கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அதேபோல் கிறிஸ்தவர்களுக்கான தனி வாரியம் அமைக்க வேண்டும். தற்போது கிறிஸ்தவர்களின் வாக்கு சதவிகிதம் 18 அமைந்துள்ளது. அதன் அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்கு என இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். குறிப்பாக சட்டமன்றம், நாடாளுமன்றம் செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். எங்களுடைய கோரிக்கை சிறுபான்மை பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவை AICC சுயதர திருச்சபைகள், விந்தோக சபைகள் அவரை பார்க்கவே முடியல, பார்க்க கூடாதபடி பல தடை பண்ணுகிறார்கள். ஆனால் ஓட்டு மொத்தமும் நாங்கதான். மெயின்லைன் சர்ச்சுன்னு சொல்லி அவர்களை மட்டும் முதலை காட்டிக் கொள்கிறார்கள். விந்தோக சபைகளை தள்ளுகிறார்கள், ஒதுக்குகிறார்கள். இதை தடை உடைக்க நாங்கள் மாண்புமிகு பால்வள துறை அமைச்சருக்கு நாங்கள் இதை மனு கொடுக்க போறோம். அருமையான தலைமை செயலகத்தில் சீஃப் செக்ரட்டரி மனு கொடுக்க போறோம். விரைவில் துணை முதல்வர் மாண்புமிகு துணை முதலமைச்சரை பார்க்க போகிறோம். மாண்புமிகு முதலமைச்சரை பார்க்க வைக்கிறோம். கட்டாயமா கோரிக்கை ஏற்றுக்கொள்வார். எங்கள் சிறுபான்மை பாதுகாவலருக்கு இந்த நியூஸ் பார்க்கவில்லை. சில அரசியல் நடக்கிறதுனால சில பெந்தோகோ சபைகள் எல்லாம் தள்ளுவதற்குரிய ஏற்பாடுகளை சில தலைவர்கள் செய்கிறார்கள். ஆனால் நாங்களோ சிறுபான்மை பாதுகாவலருக்கு நன்றியாக இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு ஆதரவாக தான் 38 மாவட்டத்திலும் லட்சக்கணக்கான மக்கள் இங்க இருக்கிறார்கள். யார் தடை பண்றாங்க? யார் சார்? என்றால் பேரு சொல்ல விரும்பவில்லை, பேரும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியுது, பில்டிங்கை பார்க்கிறார்கள், பெரிய பெரிய பில்டிங்கை பார்த்து பெரிய பெரிய பணத்தை பார்க்கிறார்கள். பெந்தோகோ சபை, சிறுபான்மை ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை பாதுகாவலர் நாட்டு முதலமைச்சருக்கு தான் ஆதரவாக நிற்கிறோம். ஜனவரி 8ஆம் தேதி மாநாட்டை பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம முடிவெடுப்போம். ஆட்சி மாற்றம் நம்ம விரும்புவது சொல்ல முடியாது. ஏனென்றால் இது வரைக்கும் இந்த ஆட்சியில நல்லதாக நடக்கும். அண்ணன் அழைச்சு வராங்க, கை தட்டி அவரை வரவேற்பாங்க. கிறிஸ்துவ அன்பானக்கு இருக்கிற ஒவ்வொரு போதர்களுக்கும் பேராளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். முக்கியமாக இந்த நாளை சிறப்பித்திருக்கிற மாண்புமிகு நம்முடைய நமக்காக கர்த்தர் நியமித்த அமைச்சருக்கு நல்ல கைத்தட்டி
நான் வந்து நம்முடைய சொன்னேன், நம்ம வீட்டில் ஒருத்தர் இது இருக்கிறாங்க, நல்லா கை தட்டி. வந்து 7 ஆண்டுகள் 7 years கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த அமைப்பா துவங்கி 7 years 7 ஆண்டு முடிச்சு 8வது ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி ஒரு பெரிய மாபெரும் மாநாட்டை நடத்த இருக்கிறோம். இப்போ முக்கியமான கோரிக்கை தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வைக்க போவது என்னவென்றால், தொடர்ந்து சுயாதீன பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் வெவ்வேறு காரணத்தினால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சுயாதீன பெந்தேகோஸ்தே திருச்சபைகளின் கோரிக்கை புறக்கணிப்படும். அதில் புறக்கணிக்கிறது தாண்டி ஒதுக்கப்பட்டது கூட சொல்லலாம். அதில் வெவ்வேறு காரணத்தினால் நான் அதை சொன்னேன். ஏன் நம்முடைய சொன்னா, நம்முடைய அமைச்சர் போல ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபரை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லியிருக்கணுமே. நான் திரும்ப சொல்றேன், கர்த்தர் நமக்கு என்று நியமித்த ஒரு அமைச்சர். ஆமென். இன்னைக்கு என்ன கோரிக்கை அப்படின்னா, கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் சிறுபான்மையின் பாதுகாப்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு கர்த்தரின் கிருபையால் செய்த அனைத்து நலத்திட்டங்களும் உதவிகளுக்கும் நன்றி. மேலும் கிறிஸ்துவ சமுதாயத்தின் வளர்ச்சிக்காகவும் சிறுபான்மையின் மக்களின் சில கோரிக்கைகளை வைக்கிறோம். அது என்னன்னா, தொடர்ந்து என்ஓசி புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வெவ்வேறு காரணத்தால ஜப கூட்டங்கள், நைட் ப்ரேயர்ஸ், இப்படி பொதுவெளியில ஓப்பன் ஏர் மீட்டிங், நிறைய கூட்டங்கள் கோரிக்கைன்னு வச்சா நிறைய கோரிக்கை இருக்கு. இதுல மொத்தமா என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்னா, கோரிக்கைகளை சமர்ப்பிக்க ஒரு சிறப்பு நேரத்தை, அதனால நம்மளுடைய எல்லா பிரதிநிதியாக இங்க திருச்சியில இருந்து, சேலத்துல இருந்து, கன்னியாகுமரி இருந்து, மயிலாடுதுறையில இருந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்திருக்கிற போதகர்கள் சார்பாக நம்மளுடைய சேர்மன் அவர்களையும் நம்ம இருக்கிற மாநில பொறுப்பாளர்களையும் நம்முடைய முதலமைச்சர்கள் ஒரு சில நேரம் ஒதுக்கி நம்முடைய கோரிக்கைகளை கேட்கும்படியாக நம்மிடத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்படும். அந்த கை தட்டி நம்ம வைத்த எல்லா கோரிக்கைகளை கேட்டிருக்கிறோம். ஆமென். முக்கியமா நான் நம்புறேன், வரப்போற சேலம் மாநாடு, நான் காலையில இதை டிராஃப்ட் பண்ணும்போது சொன்னேன், கிறிஸ்துவருடைய ஆதரவை வெளிப்படுத்துறதை தாண்டி எங்க நம்பிக்கை ஒரு நாளும் கட்சிக்கு புறமா இருந்ததே இல்லை. இன்னைக்காவது நிறைய பேர் சொல்லும் போது சொன்னோம், என்றும் நாங்கள் உங்களோடு, என்றும் நாங்கள் உங்களோடு, என்றும் நீங்கள் எங்களோடு என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கோரிக்கை திரும்ப சொல்ற முக்கியமான கோரிக்கை என்னன்னா, புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த வார்த்தை மறுபடியும் சொல்றேன், பெந்தேகோஸ்தே சுயாதீன திருச்சபைகளை மறுபடியும் அங்கீகரிக்கணும். ஒரு சிறந்த அங்கீகாரத்தை வரப்போற புதிய ஆண்டுகள் மக்கள் கொடுப்பார். நம்மளுடைய நல்ல கைத்தட்டி நம்புறேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மூலியமாக அவர் எடுத்திருக்க முயற்சி ஒன் அக்கார்ட் மூலியமாக நான் நம்புறேன் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை கட்டை கொண்டு வர போகிறார். அவர் மூலியமாய் செய்கிற காரியங்கள் நிச்சயம் பயங்கரமான மாற்றத்தை கட்ட கொண்டு வருவார். அந்த கை தட்டி இப்பொழுது இந்த கோரிக்கையை நம்மளுக்கு இருக்கிற சேர்மன் அவர்களும் முன்னாடி இருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் வந்து கோரிக்கையை அவர்களுக்கு சமைப்பார்கள். கை தட்டி நல்ல உற்சாகமா கை தட்டி. நீங்க செய்யக்கூடிய பணி ஒரு ஆட்சியாளர் நினைச்சு செய்ய முடியாது. ஏன்னா நீங்க தான் அந்த சாதாரண ஏழை எளிய மக்கள், விழிப்புணர்வில் வாழக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு அவர்களை நேசித்து, அவர்களை அரவணைத்து, அவர்களை ஒற்றுமையோடு வாழக்கூடிய வழியை செய்து, அவர்களை கல்வி வற்பதற்கான முயற்சியை சொல்லி, அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஒரு படிக்கல்லாக இருக்கிறீர்கள். அந்த எண்ணத்தை நீங்கள் எப்போது மனதில் பெருமையாக நீங்கள் வச்சிருங்க. பெருமையாக வச்சுருங்க, சிறுமையாக நிற்கா. நம்ம வந்து பாஸ்டர் வந்து பிஷப் இருக்க மாதிரி பெருமையாக இருக்கு, தைரியமாக நல்ல பணிகளை மேற்கொள்ளுங்க. ரெண்டாவது, நம்ம ஒற்றுமை வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒற்றுமையை வந்து 2-3 பிரிக்கிறான். ஒன்று உள்ளுக்குள்ளே ஒற்றுமை, அடுத்தது இன்டர் டினாமினேஷன் ஒற்றுமை, அதுக்கு பிறகு நமக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்குடைய ஒற்றுமை. ஒட்டுமொத்தமாக இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமயங்களோடு நாம் ஒன்றித்து செல்லுகின்ற ஒரு ஒற்றுமை. இவ்வளோ ஒற்றுமையை வந்தால் தான் அது உண்மையான கிறிஸ்தவத்தை
பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே அந்த நிலையில் நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய ஏஐசிசி இவ்வளவு பணிகளை முன்னெடுத்திருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய பணிகளை நீங்கள் ஆற்றணும். எங்களால் முடிந்த ஆலோசனைகள் உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராகின்றோம். பிஷப் என்னிட தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக நான் முதல்வருடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனைகளை நான் கொண்டு செல்வேன். கொண்டு சென்று அதுக்கு என்ன தீர்வு செய்ய முடியும் என்பதற்கான முயற்சிகளை நான் கண்டிப்பாக எடுப்பேன் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு சிறுபான்மை மக்கள் நம்பக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த அரசுடைய தார்மீக மந்திரம் என்ன என்பது எல்லோரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு அரசு என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கார். ஜாதியை வைத்தோ, மதத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, மொழியை வைத்தோ யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது. அவர் எல்லோரையும் இணைத்து செல்லுகின்ற ஒரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சி என்பதுதான் நம்முடைய முதல்வருடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. பிரச்சனைகள் இருக்குதாலும் சில இடங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நாங்கள் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பதை தொடர்ந்து நாங்கள் அதில் பணியாற்றி கொண்டிருக்கோம். நான் கூட பல மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களை பார்த்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களையும் அழைத்து அவற்றில் எவற்றை எல்லாம் சீர் செய்து கொடுக்க முடியுமோ சீர்து செய்து கொடுக்கும் பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய முயற்சி இருக்கும் என்பதை கூறி நம்முடைய அருமையான மேஷாக் பிஷப் அவர்கள் செக்யூரிட்டி டயசிஸ் சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார். அவங்க எல்லோருமே நம்ம இணைந்துதான் சில முயற்சிகளை ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் என்று நான் உளமாற நம்புகின்றேன். அதை நோக்கிய முயற்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து எடுப்போம் என்று கூறி உங்களுடைய கோரிக்கையை நான் நிச்சயமாக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆல் இந்திய கிறிஸ்டியன் சர்ச் கவுன்சில் 38 மாவட்டத்திலும் 96 பேராயர்கள் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 3% அல்ல 18% கிறிஸ்தவர் இருக்கிறார்கள். ஆகினால் முதலமைச்சர் ஐயாவுக்கு இந்த எங்களுடைய கோரிக்கை, நான் ஒரு மைனாரிட்டி போர்டு மெம்பர், முதலமைச்சர் சிறுபான்மை பாதுகாப்புடைய அவருடைய ஆணையின் பிரகாரம் எல்லா மாவட்டத்திலும் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். எங்களுக்கு அவரை பார்த்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஐயா அவர்கள் இதை நீங்கள் முதலமைச்சருக்கு கவனித்துக் கொண்டு போங்க. எங்கள் ஜனவரி 8ஆம் தேதி மாநாட்டுக்கு ஐயா அவர்கள் தலைமையில் முதலமைச்சர் ஐயா அவர்களும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களும் வரணும். நாங்கள் எப்போதும் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை பாதுகாவதற்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய பேராயருக்காய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்த சுயாதீன திருச்சபைகளுக்காய் குரல் கொடுக்கக்கூடிய மாபெரும் எங்களுடைய பேராயர் மோகன்தாஸ் ஐயா அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.